மத்தேயு அதிகாரம் 5 வசனம் 1. அவர் திரளான ஜனங்களுக்கு கண்டு மலையின் மேலே ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுதோ அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். வசனம் 2. அப்பொழுது அவர்கள் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், வசனம் 3. ஆவியில் எளிமை உள்ளவர்களே பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. வசனம் 4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். வசனம் 5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். வசனம் 6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். வசனம் 7. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். வசனம் 8. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். வசனம் 9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். வசனம் 10. நீதி நிமித்தம் துன்பப்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரிலே பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிக்கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் இப்படியே துன்பப்படுத்தினார்களே. வசனம் 13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளியே வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்பட மாட்டாது. வசனம் 15. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்குக்கு தண்டின் மேலே வைப்பார்கள். அப்பொழுது அதன் வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனுஷர்கள் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்பட கடவது. வசனம் 17. நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்கதரிசியினாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீருங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வசனம் 18. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தின் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு சிறு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 19. ஆகையால் இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறிதானதென்றாகிலும் மீறி இவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வசனம் 20. வேதபாரகர்கள் பரிசேயர்கள் எனப்படப்பட்டவே என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 21. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்திற்கும் உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். வசனம் 22. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடன் என்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். வசனம் 23. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை வைத்து செலுத்த வந்து
உன் பேரில் உன் சகோதரர் பேரிலும் குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில். வசனம் 24. அங்கேதானே உன் பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் பின்பு உன் சகோதரனுடன் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. வசனம் 25. எதிராளியே, உன்னை நியாயாதிபதிகளிடத்தில் ஒப்புக்கொடாமல் நியாயாதிபதி உன்னை சேவகர்களிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலைகளில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்ல மனம் பொருந்து. வசனம் 26. பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். வசனம் 27. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்திற்கும் உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். வசனம் 28. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். வசனம் 30. உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுச்சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. வசனம் 32. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தன முகாந்தரத்தில் ஒளியே தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். அன்றியும் பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன் நிலையிலே செலுத்து வாயாக என்று பூர்வத்திற்கும் உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதின் ஒரு மயிரை யாவது வெண்மையாகவும் கருப்பாகவும் உன்னால் கூடாதே. வசனம் 37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினாலே உண்டாயிருக்கிறது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். வசனம் 39. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திரும்பி கொடு. வசனம் 40. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டுமென்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியை விட்டுவிடு. வசனம் 41. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. வசனம் 32. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. வசனம் 43. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். வசனம் 45. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரர்களாய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேல் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். வசனம் 46. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா?
வசனம் 47. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி இருக்கிறார்களே. வசனம் 48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள்.